தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களால RSS கோலோச்ச முடியாம போகுது. RSS காரர்கள் எல்லாம் அந்நியப்பட்டு நிக்கிறாங்க. நீங்க ரேஸ்ல இருந்ததே RSS காரர்கள் இல்ல அப்படிங்கும்போது RSSக்கு இயல்பாகவே ஒரு கோபம் வரத்தான் செய்யும். நீங்க ஒண்ணு வேணாம் சார். அண்ணாமலை போன்றவர்கள் தலைவராக இருக்காங்க. அண்ணாமலையை நாம ம். ஏற்கல. ஆனாலும் நாம இதே ஜீவா டுடேல அண்ணாமலை வெள்ளையடிக்க வந்த ஆள் தான் நம்ம பேசியிருக்கோம். அண்ணாமலை சொந்தம் கொண்டாட முடியாதுங்க அந்த கட்டடத்துக்கு. நீங்க வேண்டுமானால் வெள்ளை அடித்து விட்டு போகலாம் பாஜகவினுடைய கமலாலயத்துக்கு. நீங்க வேறு நிறம் அடிக்க முடியாதுங்க. நீங்க வேறு வேலைகள் செய்ய முடியாதுன்னு நாம பேசியிருக்கோம். இப்ப கூட பாருங்களேன். அண்ணாமலை மீது விமர்சனம் வைத்தவர்கள் எல்லாம் யாருன்னு பாருங்க. எஸ்.வி. சேகர் விமர்சனம் வைத்தார். ஏன் ஆமா. எஸ்.வி. சேகருக்கு காயத்ரி ரகுராம். அண்ணாமலை மீது விமர்சனம்? ஆமா. ஏன் அண்ணாமலை மீது எஸ்.வி. சேகருக்கு விமர்சனம்? இப்ப இந்த விமர்சனம் அப்படியே நயினார் நாகேந்திரனுக்கு நாம கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம். அது வேறு. நாம் அரசியல் ரீதியாக எதிர்க்கிறோம். அது வேறு. நாம் மாநில நலன் சார்ந்து எதிர்க்கிறோம். அது வேறு. ஆனா இவங்களுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் வேற ஏதாவது குளறுபடிகள் இருக்கா? எஸ்.வி. சேகர் மோடியை ஏற்க மாட்டாரா? எஸ்.வி. சேகர் இந்துத்துவ கொள்கை வந்தா இல்ல பெரியார் தான் இந்த மண்ணுக்கு வேணும்னு சொல்லிடுவாரா? வேண்டுமானால் முதலமைச்சரோடு நெருக்கமாக இருப்பதை போல காட்டிக் கொள்வார். அது வேறு. அது ஒரு அரசியல் தான். ஆனா இவர்களுக்கு கோபம் வருகிற அளவுக்கான ஒரு தலைமையை தான் இங்கே உள்ளடக்க முடிகிறது. அந்த வகையில் தான் நயினார் நாகேந்திரன் இப்போது தேர்வாகி இருக்கிறார்.